இன்று தாய் தந்தை மிதார் கனி சித்தர் திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பொதுமொழி மக்களுக்கும் வேளாளர் குல மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்பன் கொற்கை சிவமணியின் அன்பான வணக்கம். தமிழகத்தில் இப்பொழுது தீயாக பரவி கொண்டிருக்கிற அரசியல் சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் கப்பலோட்டிய தமிழர், செக்கிழுத்த செம்மல், தொழிற்சங்க தலைவர், மூத்த தமிழருங்க சமூகநீதி ஆளுநர் வேவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய கொள்கையை புறக்கணித்ததாகவே நாங்கள் கருதுகிறோம். அவருக்கு பின்பு வந்த தலைவர்களுடைய கொள்கையை அவர் ஏற்றுகிறார். நேற்று ஈரோட்டில் பேசும் பொழுது கூட கடப்பாறையாக இருந்தவர் என்று ஒத்துக்கொள்கிறார். அந்த கடப்பாறை இருந்தவருக்கே குருவாக இருந்தவர் வ.உ.சி. ஐயா. இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தர் என்று சொல்வதற்கு முழு உரிமை உள்ளவர் வ.உ.சி. ஐயா அவர்கள். அவர் பிறந்த சமுதாயத்திலே 2.5 கோடி மக்கள் இருக்கின்றோம். அவ்வளவு இருந்தும் அவர் புதிதாக ஒரு கட்சி தொடங்கும் பொழுது நம்மளை புறக்கணித்திருக்கின்றார்கள். இதை நாம் நன்கு உணர வேண்டும். இது நாஞ்சில் சம்பத் ஐயா நன்கு உணர வேண்டும். நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர்கள், சிறந்த பேச்சாளர், நல்ல மதிப்பு மரியாதை உள்ளவர், சிறப்பாக பேசக்கூடியவர், எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவர். நாஞ்சில் அங்கே வேளாளர்கள் அதிகமாக இருக்கின்றாங்க. நம்மளே புறக்கணிச்சிட்டாங்க. புறக்கணித்த ஒரு அமைப்பில் போய் அதற்கு ஆதரவாகவோ அதற்கு ஏதாவது செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை ஒரு அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வ.உ.சி. ஐயாவுடைய உணர்வோடு ஒரு நாட்டினுடைய தேசப்பற்றர், எல்லா சமுதாயத்தை அரவணைச்சு போகக்கூடியவர். அந்த காலத்திலே எல்லா பணியும் செஞ்சுருக்காங்க. நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வ.உ.சி. ஐயா புறக்கணித்த அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாகவும் பேசுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது. சீர் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.